டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் ரிவிஷன் வீடியோ. யூனிட் வைஸா வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம ரிவிஷன் குடுத்துட்ருக்கோம். அந்த இதுபடி ஆல்ரெடி ஒரு 4, 5 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 1லயேவும் ஒவ்வொரு தலைப்புக்குமே ஒரு 20 கொஸ்டின் கிட்ட வந்து உங்களுக்கு குடுக்குறோம். இந்த 20 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும். அப்ப நீங்க ஒரு தலைப்புல இருந்தே, ஓ! இத்தன விதமா கொஸ்டின் கேட்க முடியுமா? அப்படிங்கிறத நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குமே எந்த தலைப்பும் மிஸ் பண்ணாம ரிவிஷன் போட்டு இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால, உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு பக்கம் படிச்சுட்டே இருக்கீங்க. இன்னொரு பக்கம் சைட் பை சைட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த தலைப்புல ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்பீங்க ரொம்ப. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலக்கணம் அப்படிங்கிறது மேத்ஸ் மாதிரி. நீங்க ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டே போறதுனால எந்த யூஸும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்து கூடும். ஏன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அந்த இலக்கணம் பார்க்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா, அத நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆன்ஸர சரியா ரீட் பண்ணாம விட்டுருப்பீங்க. கொஸ்டின்ல வந்து சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆப்ஷன்ல இருக்க 2 இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். டக்குன்னு கவனிக்காம அத கிளிக் பண்ணிருவீங்க. ஒரு சின்ன ஒரு இடத்துல இக்கு போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல போடாம இருக்கும். அத கவனிக்காம விட்டுருவோம். இந்த மாதிரி நெறைய இருக்கு இலக்கணத்துல. இந்த மிஸ்டேக்ல எப்படி அவாய்ட் பண்றது? எக்ஸாம் ஹால்ல போய் டைரக்ட்டா நீங்க எக்ஸாம் எழுதும்போது தான் நான் பண்ணிக்குவேன் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா மார்க் வராது. நீங்க வீட்லயே திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி, உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போணும். ஏன்னா, இங்க நீங்க இவ்ளோ ரிலாக்ஸா இருக்கும்போதே நீங்க இவ்ளோ மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல நம்ம ரொம்ப உச்சக்கட்ட பயத்துல இருப்போம். ஓகேவா? ஃபுல்லா அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் ப்ரெஷர்ல இருப்போம். அந்த டைம்ல நம்ம மைண்ட் வந்து நல்ல விஷயத்த சரியானத பார்த்தா கூட தப்பா தான் காமிக்கும். ஓகேவா? அந்த மாரி நெறைய குழப்பம் இருக்கும். அந்த டைம்ல போய் நம்மனால கண்டிப்பா சரியா பிரசன்ட் பண்ணவே முடியாது. அதனால பிராக்டிஸ் பண்றத ரெகுலர் ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு தடவ ஒரு டாபிக்க நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. அதுல ஒரு 20க்கு ஒரு 10 மார்க், 12 மார்க் தான் வருது அப்டின்னா, திரும்ப அந்த தலைப்ப போய் ஒரு தடவ படிச்சுட்டு வாங்க. வந்து திரும்ப 1 நாள், 2 நாள் கழிச்சோ, இல்ல அன்னைக்கேவோ அதே டெஸ்ட்ட திரும்ப அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ மார்க் ஃபுல் மார்க் வரும். மேபி அதுல இருக்க கொஸ்டினே அப்படியே கூட எக்ஸாம்க்கு வரலாம் இல்லையா? அப்போ நீங்க அந்த அந்த 20 கொஸ்டினும் உங்களுக்கு அப்படியே மக்கப் ஆயிரணும். இந்த தலைப்புல இந்த கொஸ்டின் வந்தா இப்படிதான் அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஆல்ரெடி இது மாதிரி ஒரு 4, 5 தலைப்பு நம்ம முடிச்சிருக்கோம். அத பார்க்காதவங்க நம்மளோட சேனல்ல போய் பொதுத்தமிழ் இலக்கணம் ரிவிஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல பாருங்க. பொதுத்தமிழ் இலக்கணம்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அது வந்து டாபிக். டாபிக்கோட எக்ஸ்ப்ளனேஷனு, டீட்டெயிலான வீடியோ, அதோட பிடிஎஃப் எல்லாமே அதுல இருக்கும். ரிவிஷன் அப்படிங்கிறதுல வந்து அதுக்கான ரிவிஷன் வீடியோ இருக்கும். ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த தலைப்புல என்ன பார்க்க போறோம்? இந்த ரிவிஷன்ல அப்படின்னா, யூனிட் 1 தான். ஒருமை, பன்மை, பிழையறிதல். இந்த ஒருமை, பன்மை வந்து சிலபஸ்ல 2 இடத்துல குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒருமை, பன்மை அறிதல் அப்படின்னு மட்டும் குடுத்துருப்பாங்க. பின்னாடி ஒரு யூனிட்ல ஒருமை, பன்மை, பிழை அறிதல்னு குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா நானுமே நம்மளோட சேனல்ல 2 தான் பிரிச்சு குடுத்துருப்பேன். ஆனா இங்க ரிவிஷன்ல ஒண்ணா கம்பைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு இதுல மட்டும் எடுத்தா நெறைய கொஸ்டின்ஸ் எடுக்க முடியாது. 2யுமே மெர்ஜ் பண்ணி தான் ஒரே தலைப்பா குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். எண்களை குறிக்கும் இலக்கண வகைகளில் ஒன்றாக கருதப்படுவது எது? அதாவது எண்களை குறிக்கும் அப்படின்னா, நம்பர மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு இலக்கணம் தமிழ்ல இருக்கு. நம்பர்ஸ மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு இலக்கணம் இருக்கு அப்படின்னா, அது எது? அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஒருமை, பன்மை. நீங்க அந்த டைட்டிலே பாருங்க. ஒருமை, பன்மை. 1 இல்ல பலது. ஓகேவா? அதுல நம்பர்ஸ் மட்டும் தான். இது சிங்கிளா, ப்ளூரலா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அப்ப அது நம்பர்ஸ பேஸ் பண்ண ஒரு முழுக்க தமிழ்ல வர ஒரு இலக்கணம் அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினிஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர்
ஒன்றே பல என்று இருபாற்று அஃறிணை என கூறும் நூல் இது. அதாவது இந்த ஒருமை பன்மையை பத்தி ஒரு நூல்ல மேற்கோளா காட்டியிருக்காங்க. அந்த வார்த்தை தான், அந்த சென்டென்ஸ் தான் இது. ஒன்றே பல என்று இருபாற்று அஃறிணை. இது எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நன்னூல். உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து இப்போ மூதுரைன்னு கொடுத்துருக்காங்க. மூதுரை வந்து ஒரு இலக்கண நூலே கிடையாது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். தொல்காப்பியம், வீரசூலியம், நன்னூல் எல்லாமே இலக்கண நூல்கள் தான். அதில் எது அப்படின்னு பார்த்தா நன்னூல். மோஸ்ட்லி நன்னூல் தான் வரும். நிறைய மேற்கோள்கள் நன்னூல்ல இருந்து தான் நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். தொல்காப்பியத்துல இருந்து ரொம்ப சிலது தான் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். இப்போ புக்ல இதெல்லாம் இல்லையே, வேற நான் எங்க படிக்கிறது இதெல்லாம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான விளக்கம், வரையறை, எடுத்துக்காட்டு, கூடுதல் குறிப்பு, பாடப்புத்தகத்துல அதுல என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் நீங்க அதுக்கான உதாரணங்கள், அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதோட விளக்கமும் நான் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க வீடியோ பார்க்கல அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. அழகு என்பதன் பன்மை பெயரை குறிப்பிடு. இப்போ அழகு அப்படிங்கிறதுக்கு பன்மை பெயர் என்னன்னு கேட்டா அதுவும் அழகுதான். புரியுதா? அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். இப்போ நான் இந்த அழகுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அழகு. அழகுனா என்னது? யூனிட் அப்படின்னு சொல்லலாமா? யூனிட். இதுனா நான் இதோட இது சிங்குலர், ப்ளூரல் அதாவது பன்மை எழுதுனேன்னா நான் இதை அலகுகள் அப்படின்னு எழுதுவேன். அலகுகள், யூனிட்ஸ். ஆனா இந்த அழகு இருக்கு பாத்தீங்களா? இந்த அழகுன்றது என்னது? பியூட்டி. இந்த அழகுக்கு பன்மையில நீ ரொம்ப அவங்க எல்லாருமே ரொம்ப அழகுகளா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ பேரை சொன்னாலும் நம்ம அழகுன்னு தான் சொல்லுவோம் பன்மையில. ஓகேவா? அலகுகள் அப்படின்ற வார்த்தை வராது. சிங்குலர் அழகுன்ற வார்த்தைக்கு ப்ளூரல் அலகுகள் கிடையாது. இதுக்கு வேணா நம்ம அப்படி சொல்லலாம். ஓகேவா? அளவு சொல்லலாம். அளவுகள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா அழகுக்கு வந்து பன்மையும் அழகு தான். இது ஒரு டிஃப்ரெண்டானது. இது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கே தெரியும். இத்தனை நாள் அதை அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதை நோட் பண்ணது கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பன்மையில் இருகல் விகுதி பெறும் ஒருமை சொல் எது? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருமையில ஒரு வார்த்தை இருக்கு. இதை பன்மைக்கு மாற்றும் போது கடைசியில இருகல் அப்படின்னு முடியும். இந்த மாதிரி இருகல் விகுதி, கல் விகுதி, இங்கல் விகுதி, இப்படி நிறைய விகுதி, இட்கல் விகுதி அப்படின்னு சொல்லி நிறைய விதிகள் வந்து நான் உங்களுக்கு டாபிக்ல நடத்தும்போது சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ நான் நாள் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இது பன்மையில் எழுதும்போது என்ன ஆகும்? நாட்கள்னு மாறும். அப்ப இட்கல் விகுதி. கரம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரம். கரம் அப்படின்னா இதோட பன்மை எப்படி வரும்? கரங்கள். கரங்கள்னு தான் எழுதுவோம். கரம்கள் அப்படின்னு எழுத மாட்டோம். அப்ப இங்கல் விகுதி வரும் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு. இப்ப புலின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன். புலியோட பன்மை என்ன? புலிகள். அப்ப இதுக்கு வெறும் கல் விகுதி தான் வரும். புத்தகம், புத்தகங்கள். அப்ப இங்கல் விகுதி. ஆனா வீரன், வீரனுக்கு என்ன வரும்? ஒரு வீரன் இருந்தா வீரன், நிறைய பேர் இருந்தா வீரர்கள். வீரர்கள். அப்ப இன்னுன்றது கேன்சல் ஆகி இர்கள்னு வருதா? அப்போ இர்கள் விகுதி வர்றது எதுக்கு அப்படின்னு கேட்டா வீரன் அப்படிங்கிற வார்த்தை தான். இது மாதிரி இப்ப நிறைய வார்த்தைகள் இருக்கு.
இந்த வார்த்தைக்கு மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள்ஸும் நான் வந்து உங்களுக்கு வீடியோல பிடிஎஃப்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. காட்டிற்கு ஒரு டேஷ் மட்டுமே இருக்க முடியும். ஆன்சர் வந்து சிங்கம். இப்போ சிங்கங்கள் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆனா சாரி, இந்த கொஸ்டின் ஆக்சுவலா என்ன இருக்கும்னா, காட்டிற்கு ஒரு டேஷ் மட்டுமே ராஜாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நீங்க அதை மாத்திக்கோங்க. ராஜாவாக, டைப்பிங் மிஸ்டேக். காட்டிற்கு ஒரு டேஷ் மட்டுமே ராஜாவாக இருக்க முடியும். இப்போ காட்டுல நிறைய சிங்கங்கள் இருக்காதா? ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்குமா? அப்படின்னா காட்டுல விலங்குகள் இருக்காதா? விலங்கு இருக்காதா? ராஜான்னு வந்துருச்சு. அப்ப நம்ம சிங்கத்தை தான் ராஜான்னு சொல்லுவோம். செகண்டு, இந்த இடத்துல ஒருன்னு வந்துருச்சு. அப்போ ஒருன்னு வந்ததுக்கு அப்புறம் நான் சிங்கங்கள்னு போடக்கூடாது. ப்ளூரல் ஃபார்ம் வராது. அப்ப ஏ அப்படின்னு ஒரு வேர்டு எழுதுறோம் இங்கிலீஷ்ல. ஏ அப்படின்னு போட்டுட்டு ஆப்பிள்ஸ் அப்படின்னு போட முடியுமா? ஏமன் அப்படின்னு போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் வார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூரல் லெட்டர்ஸ் போட முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஒரு சிங்குலர் தான் வரும். அப்ப சிங்கம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர், ஒரு வாக்கியத்தில் எழுவாய் ஒருமையில் இருக்கும் பொழுது பயனிலை டேஸ் ஆக இருக்கும். இப்போ நான் ஒருமை பன்மைக்கு நிறைய விதிகள் கொடுத்துருப்பேன். கண்டிஷன்ஸ் மாதிரி. இப்படி இருந்தா இப்படித்தான் இருக்கும். இப்படி இருந்தான்னு. அதுல ஒரு கண்டிஷன் தான் இது. ஒரு வாக்கியத்துல எழுவாய் ஒருமை. அதாவது ஒரு வாக்கியம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருமையில ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒரு ராஜா அப்படின்னு ஒரு பேர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல அவன் வந்தான். அப்போ முடியும்போது தான் அந்த கடைசி வார்த்தை, அதோட செயல் எங்க நடக்குதோ அதுதான் பயனிலை. அந்த பயனிலையும் ஒருமையில தான் இருக்கணும். ஒருமையில ஆரம்பிச்சா ஒருமையில முடிக்கணும். பன்மையில ஆரம்பிச்சா பன்மையில முடிக்கணும். இதுதான். இப்ப அவன் இங்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன்றது சிங்குலர். ஒருமையில ஆரம்பிக்கிறோம். அப்ப அவன் இங்கு வந்தான் அப்படிதான் சொல்லணும். இப்ப அவர்கள்ன்னு ஆரம்பிச்சிட்டேன்டா, அவர்கள் இங்கு வந்தார்கள்ன்னு சொல்லணும். புரியுதா? அதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங்கு. இப்ப ஒருமையில ஆரம்பிச்சா ஒருமையில தான் முடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஒரு வாக்கியத்தில் உயர்திணை அஃறிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதி டேஸ் பயனிலை கொண்டும் இழிவு கருதி டேஸ் பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும். இப்ப நான் சொன்னேன், ஒருமையில ஆரம்பிச்சா ஒருமையில முடிக்கணும். பன்மையில ஆரம்பிச்சா பன்மையில முடிக்கணும். உயர்திணையில ஆரம்பிச்சா உயர்திணையில முடிக்கணும். அஃறிணையில ஆரம்பிச்சா அஃறிணையில முடிக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ். இப்போ ஒரே வாக்கியத்துல 2மே வருது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து ஒரு சிறப்பு. அத வந்து பெருமையா சொல்ற வார்த்தையா இருந்தா, சிறப்பித்து கூறுற வார்த்தையா இருந்தா, அ உயர்திணை வார்த்தையால முடிக்கணும் கடைசில. பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? உயர்திணை. உயர்திணை வார்த்தையால முடிக்கணும். உயர்திணை. அதே இது, அது அந்த சென்டென்ஸ் ஒரு இழிவுபடுத்துற மாதிரி, ஒரு இது பண்ற மாதிரி சொல்லுச்சுன்னா, நெகட்டிவா இருந்துச்சுன்னா, அத முடிக்கும்போது அஃறிணை வார்த்தையால நம்ம முடிக்கணும். இதுவும் இன்னொரு ரூல்ஸ். புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் இப்போ மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு சொல்லக்கூடாது. குளித்தன அப்படின்னு தான் சொல்லணும். குளித்தன அப்படிங்கிறது ஒரு அஃறிணை பயனிலை. புரியுதா? ஆனா மூடனும் மாடும், ஒரு முட்டாளும் ஒரு மாடும் குளத்துல குளிச்சாங்க. அப்ப இதுல இழிவா சொல்றாங்க அவங்கள.
சரியா? இந்த 3 அணியும் சேர்த்து தாழ்த்தி தான் சொல்றாங்க. அப்ப 2க்கும் சேர்த்து கடைசியில குளித்தனன்னு போடணும். இதான் வந்து அ அஃறிணை பைநிலை. அப்ப இப்ப சூரிய கடவுள் உலகை காப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரியனும் வந்திருக்கு, கடவுளும் வந்திருக்கு. இதுல ஒரு உயர்திணை இருக்கு, ஒரு அஃறிணை இருக்கு. ஆனா, இந்த உலகத்தையே காக்குறது சூரிய கடவுள்னு நாம் பெருமையா சொல்றதுனால, சூரிய கடவுளே இந்த உலகை காக்கிறார், காப்பார் அப்படின்னு சொல்லி 2க்கும் சேர்த்து மரியாதையான உயர்திணை பயனிலையில நாம் முடிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத நானு வீடியோலயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒருவேளை நீங்க பார்க்காம இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால், உங்களுக்காக இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோலயும் போய் பாருங்க. இன்னும் டீட்டெயிலா நெறைய ரூல்ஸ் வந்து நான் ஒருமை பன்மைக்காக சொல்லியிருக்கேன். ஓகே. இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்ம இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கான ஆன்சர் அவர் அல்லர் என்னும் எதிர்மறை வினைமுற்று எதனுடன் தொடர்புடையது? இந்த எதிர்மறை வினை முற்றுகள், எதிர்மறை பயனிலை வார்த்தைகள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியா அதுக்குன்னே நம்ம வீடியோல போட்டிருப்போம். அன்று, அல்ல, அல்லல், அல்லன், அல்லேன், அல்லீர் ஓகேவா? இது மாதிரி வார்த்தைகள்லாம் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதான் அத நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும். கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஒருவேளை எனக்கு புரியல, கன்ஃப்யூஸ் ஆகுதுனாலும் அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அவர், அல்லர் என்னும் எதிர்மறை வினைமுற்று வந்து படர்க்கை பலர்பால். அவர் அப்படின்னு நான் சொல்றேன். இவர் அப்படின்னு சொல்லிட்டா, இங்க முன்னிலையில இருக்குது. அவர் அப்படின்னா, அது வந்து படர்க்கையில இருக்க யாரோ ஒருத்தர பத்தி நான் சொல்றேன். அல்லர் பலர்பால வந்து குறிக்குது. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதை செய்தது நான் அன்று பிழை திருத்தம் செய்க. அதாவது அதை செய்தது நான்னு வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல அன்று போடக்கூடாது. அல்லேன்னு தான் போடணும். இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாமே ரூல்ஸ். ஓகேவா? விதிகள் இப்படிதான் எழுதணும். அப்ப அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டேஸ். செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படிங்கிறது தான் இதோட கடைசியா வந்து முடியணும். அதாவது படர்க்கையில ஒரு பெண்பாலுக்கு அல்லல் அப்படிங்கிற வார்த்தையில தான் முடியும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். தம்பி என்னும் ஒருமை பெயரின் பன்மை யாது? இப்போ தம்பி அப்படிங்கிற ஒருமை பெயரோட பன்மைய நம்ம எப்படி சொல்லுவோம்? தம்பிகள், இவங்கலாம் எங்களோட தம்பியப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான். இல்ல தம்பியர்ன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே தப்பு. உண்மையிலே தம்பியோட ப்ளூரல் ஃபார்ம் பன்மை சொல் என்ன அப்படின்னா தம்பிமார். தங்கைனா தங்கைமார், தங்கைமார் அப்படின்னு தான் சொல்லணும். அதான் வந்து சரியான ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அவைதான் ஓடின. அவைதான் ஓடின அப்படின்றது கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. ஆனா இதுல பிழை இருக்கு. இத திருத்தம் செய்யுங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆக்சுவலா அது எப்படி எழுதணும்னா, அவை தாம் ஓடின அப்படின்றது தான் சரியான விடை. அவை வந்தா அந்த இடத்துல தாம். அவை தாம் ஓடின அப்படின்னு வரணும். ஏன்னா அவை அப்படின்போது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். அந்த இடத்துல தாம் அப்படின்றது தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கன்று டேஸ் தலையை ஆட்டியது. இப்ப கன்றுன்றது ஒரே ஒரு கன்று தான். கன்றுகள்னு அவங்க குடுக்கல. சிங்குலர். இப்ப சிங்குலர்ன்னு போது தான், தனது அப்படி வரணும். அப்போ கன்று தனது தலையை ஆட்டியது. அப்படிங்கிறது தான் சிங்குலருக்குரிய வார்த்தை. அதான் சரியான ஆன்சரும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. பிழை இல்லாத சரியான தொடர் எதுன்னு கேக்குறாங்க. காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தன அப்படிங்கிறது தான் சரியானது. இப்ப மத்ததெல்லாம் ஏன் தவறுன்னு பார்க்கலாமா? காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப முயலும் ஆமையும்னும் போது 2 வந்துருச்சுங்க. அப்ப ப்ளூரல்ல வந்துருச்சு. பன்மையிலே இருக்கு. அப்ப நட்பாய் இருந்தது அப்படிங்கிறது சிங்குலருக்குரிய வார்த்தை இருந்தது. அப்ப அந்த ஒருமை வார்த்தை வரக்கூடாது. காட்டில் ஆமையும் முயலும் நட்பாய் இருந்தது. அதவே முயலும் ஆமையும், ஆமையும் முயலும் திருப்பி குடுத்துருக்காங்க. அதுவும் அதே மீனிங் தான். இப்ப மேற்கூறி எதுவும் இல்லையா? அப்ப இந்த ஆப்ஷன் எதுவுமே வராது. காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தன. பன்மையில வந்து எழுவாய் ஆரம்பிச்சா பன்மையில தான் பயனிலை முடியணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் கூற்று குடுத்துருக்காங்க. இது பாலைவனம் அன்று என்பது சரியான கூற்று அப்படின்னு குடுத்துருக்காங்க. 2வது காரணம் ஒருமைச் சொல் அன்று, பன்மைச் சொல் அல்ல. இப்ப இது பாலைவனம்னு குடுத்துட்டாங்க. அப்ப பாலைவனம்னா சிங்குலர் ஒருமை. இது பாலைவனங்கள், இவை பாலைவனங்கள் அப்படி எதுவுமே வரல. இப்ப இது பாலைவனம். அப்ப நம்மளுக்கு ஒருமைன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஒருமைக்கான சொல் எதிர்மறை சொல் என்னன்னா அன்று. இவை பாலைவனங்கள் அல்ல அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை பன்மையா இருந்தா. அப்ப பன்மை சொல் தான் அல்ல. ஒருமை சொல் வந்து அன்று. சரியா தான் குடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் தான். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பாருங்க, இதுக்கான ஆன்சர் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பிழை இல்லாதது கேக்குறாங்க. வண்டி ஓடா அப்படின்னு சொல்லலாம்னா சொல்லக்கூடாது. சிங்குலர்ல வரும்போது அப்படி எழுதக்கூடாது. வண்டிகள் ஓடாது அப்படிங்கிறது தான் சரியா இருக்க மாரி நம்மளுக்கு தெரியும். ஆனா, இந்த மாதிரி எதிர்மறை இதுக்கு வந்து வண்டிகள் ஓடா அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அதனால தான் இத எடுத்து குடுத்துருக்கேன். இத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாரி வரும்போது ஓடா அப்படிங்கிறது மட்டும் தான் ஆன்சர் வந்து சரியானது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். 10 செகண்ட் டைம் குடுக்குறேன். நீங்க வந்து உங்களால அந்த 10 செகண்டுக்குள்ள ஆன்சர் கெஸ் பண்ண முடியலன்னா, நீங்க தாராளமா வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, ஆன்சர நீங்க கெஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆன்சர பாருங்க. நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு போயிருது அப்படின்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, இதுக்கு மேல டைம் வந்து எக்ஸாம் ஹால்லயும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால தான் அந்த 10 செகண்ட் உங்களுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறோம். இல்ல, இதுக்கு மேல எடுத்தாலும் நம்ம வந்து 1 ஹவர் ஆயிரும். இந்த வீடியோவே 1 ஹவர் ஆயிரும். அது மத்தவங்களுக்கு வந்து போரிங்கா இருக்கும். யாருக்கு வந்து கொஞ்சம் இப்ப டைம் எடுக்குது அப்படின்றவங்க நீங்க பாஸ் பண்ணிட்டு, நீங்க ஆன்ஸர கெஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் கீழ்க்கண்டவற்றில் சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. 4 சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. இவன் வீரன் அல்லன். சரிதான். இவர்கள் மாணவர்கள் அல்லர். கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. இவை குயில்கள் அல்ல. இது தென்னை மரம் அன்று. எல்லாமே சரியா தான் குடுத்துருக்காங்க. அதனால அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இப்ப இதுக்கான ஆன்சர், வினையை விதைத்தவன் ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப சரியான விடை எது அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, வினையை விதைத்தவன் வினையை அறுப்பார்கள்னு கொடுத்துருக்கு. வினையை விதைத்தவன் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப சிங்குலர், ஒருமை. அப்ப முடியும் போது ஒருமையில தான் முடியும். விதைத்தவன் அறுப்பார்கள்னு வராது. வினையை விதைத்தவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. சரி, விதைத்தவர்கள். அப்ப வினையை அறுப்பார்கள்ன்றாவது முடிச்சிருக்கணும். ஆனா முடிக்கும் போது வினையை அறுப்பான்னு முடியுது. அப்ப இதுவும் ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப 2வது ஆப்ஷனும் வராது. 3வது தான் சரியானது. வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான். ஒருமை எழுவாய் ஒருமை பன்மையில பயனிலையில முடிஞ்சிருக்கு. அப்ப சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர், கீழ்கண்டவற்றில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. ஃபர்ஸ்ட் வந்து, காகங்கள் ஒன்று கூடின, கருணை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், வேதங்கள் அனைத்தும் அன்பையே வலியுறுத்துகிறது, தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தது. இதுல பாருங்க, காகங்கள் ஒன்று கூடின, காகங்கள்ன்றது பன்மை, கூடினன்னு வந்துருச்சு. கரெக்ட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சரி. கருணை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கருணை உள்ளவர்கள், நீங்க கருணைகள்னு பாத்திரக்கூடாது. உள்ளவர்கள் யார குறிப்பிடுறாங்க? நிறைய பேர். கருணை உள்ளவர் அப்படின்னு கொடுக்கல. கருணை உள்ளவர்கள் அப்ப பன்மை. அப்ப முடியும் போது பாக்கியவான்கள் பன்மையில முடிச்சிருக்காங்க. வேதங்கள் அனைத்தும் அன்பையே வலியுறுத்துகிறது. இப்போ வேதங்கள் அனைத்தும் சொல்லிட்டாங்க. அப்ப பன்மையில ஆரம்பிக்குது. அன்பையே வலியுறுத்துகின்றன அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது ஒருமைக்கான பயனிலை. அப்ப இது தவறு. தீய பண்புகள், தீய பண்புகள்னு வந்துருச்சு. அப்ப அதுவும் பன்மையில ஆரம்பிக்குது. வாழ்வை கெடுத்தது, கெடுத்தன அப்படின்னு முடியணும். ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? அதனால லாஸ்ட் 2, 3, 4 தப்பு. 1, 2 மட்டும் தான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். பாருங்க, இதுக்கான ஆன்சர், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தான் தாம் என்ற இரு சொற்களும் தனித்து வராது. கரெக்ட் தான். தான் தாம்ன்ற வார்த்தை தனியா வராது. தான் தாம் இரண்டும் பெயர் சொல்லில் ஒருமை பன்மையை குறிக்கும். ஃபர்ஸ்ட் தான்ன்றது ஒருமையும், தாம் அப்படிங்கிறது பன்மையும் குறிக்கும். இதுவும் சரி. தான் தாம் இரண்டும் இடைச்சொல்லாக வந்து ஒருமை பன்மையை குறிக்கும். அவன்தான் செய்தான், அவர்கள்தாம் வந்தார்கள். இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு இடையில இடைச்சொல்லா வரும். அந்த சொல்ல வந்து ஜாயின் பண்ற ஒரு இடைச்சொல்லா வந்துதான் இது வந்து ஒருமை பன்மையும் சேர்ந்து காட்டும். அப்ப எல்லாமே சரியானதுதான். தான் தாம்கான விளக்கங்கள் இது 3மே. இந்த 3யுமே தெளிவா படிச்சுக்கோங்க. இது ஒரு ரூல்ஸ் மாதிரி தான். ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? முடிஞ்சது. இதோட நம்ம இந்த ரிவிஷன் முடிஞ்சதுப்பா. நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல உள்ள போய் பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு தலைப்புக்கும், ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்கும் ஒரு வீடியோவை ஜஸ்ட் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாங்க வந்து எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே அதில் நாங்க குடுத்துட்டு வரோம். கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ரெகுலரா படிச்சுட்டே வந்தா மட்டும் போதும். சேனலை நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணா, உங்களுக்கு ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் எல்லாத்துக்குமே நாங்க பிடிஎஃப் குடுத்துடுறோம். கூடுதல் குறிப்புகள். தமிழ்ல வந்து சிலபஸ்ல குடுத்துருக்கத மட்டும் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? அது தப்பு. அதே மாதிரி அந்த சிலபஸ் சம்மந்தமா பாடப்புத்தகத்துல எங்கேயோ ஒரு 4 எக்சர்சைஸ் குடுத்துருப்பாங்க. அத மட்டும் நான் பார்த்துட்டு படிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதுவும் தப்பு. ஆக்சுவலா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல குடுத்துருக்கோம். இந்த சிலபஸ் தவிர பாடப்புத்தகத்துல எக்ஸ்ட்ராவா நீங்க கூடுதலா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் அதுல இருக்கு. நீங்க எல்லாத்தையும் நீங்க உள்ள சேனல்ல போய் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். நீங்க இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ, அவங்களுக்கு நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு குடுங்க. அப்பதான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். கன்டினியூஸா வந்து நாங்க
தொடர்ந்து வந்து உங்களுக்காக குடுக்குறதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு இதா இருக்கும். ஓகேவா? ஒரு உந்துகோலா இருக்கும். நீங்க அத செய்வீங்கன்னு நெனைக்கிறேன். அம் உங்களோட டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ்லயோ, இல்ல எனக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வந்து அர்த்தம் தெரியல, இல்ல இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு வந்து ஆன்சர் புரியல அப்படின்னு நீங்க ஏதாவது இருந்தா, தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். அதுல வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் சேனல் ஒண்ணு, டெலகிராம் சேனல் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல போய் நீங்க கிளிக் பண்ணி, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் ஃபார் வந்த உடனே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நீங்க வந்து அத யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.